உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். பொருளாதார தன்னிறைவை நோக்கி பல துறைகளில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு மால்டோ வேர்ல்டு என்ற வாய்ப்பு. இதன் மூலம் நாமும் பொருளாதார தன்னிறைவு அடைவதோடு நம்மை சார்ந்த உறவுகளையும் நண்பர்களையும் பொருளாதார தன்னிறைவு அடைய செய்ய முடியும். அதற்காக நாம் செலவு செய்யக்கூடிய தொகை என்பது 60 USDT மட்டுமே. அன்பு உறவுகளே, இந்த மால்டோ வேர்ல்டு என்ற இந்த சிஸ்டத்தில் ஒரே ஒரு தடவை 60 USDT செலவு செய்வதன் மூலம் நாம் இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நமது உறவுகள் நண்பர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் மூலமாக நமக்கு நம்முடைய சிஸ்டம் தரக்கூடிய வருமான வாய்ப்பை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். உறவுகளே, இந்த சிஸ்டத்தில் இணைவதற்கு ஒருவருடைய அறிமுகம் தேவை. அதோடு நமது பெயர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக வேண்டும். அதோடு ஒரு வேலட், சேஃப் பால் என்ற வேலட், SAFEPAL, நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் இதை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இந்த சேஃபால் என்ற இந்த வேலட்டும் இதற்கு வேண்டும். நண்பர்களே, நாம் இந்த சிஸ்டத்தில் இணைந்து நமக்கு நம்முடைய உறவுகளை இந்த சிஸ்டத்தில் நம்மோடு இணைக்கும் போது 3 விதமான வருமானத்தை நம்முடைய சிஸ்டம் நமக்கு தருகிறது. முதல் வருமானம் ரெஃபரல் போனஸ், இரண்டாவது வருமானம் ஸ்டேஜ் போனஸ் அல்லது ஆட்டோஃபில் வருமானம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். மூன்றாவது வருமானம் ஸ்பான்சர் லெவல் போனஸ். இப்போ தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். ரெஃபரல் போனஸ் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். நமது சிஸ்டத்தில் இணைந்து விட்டோம். நம்ம ஒரு நண்பரை இந்த சிஸ்டத்தில் அறிமுகம் செய்யும் போது உடனடியாக நமக்கு 5 USDT வருமானமாக நமக்கு உடனடியாக நம்முடைய வேலட்டில் வந்துவிடும். அடுத்த நபரை அறிமுகம் செய்யும் போது மீண்டும் 5 USDT. அதற்கு அடுத்து 3வது நபரை நம்ம அறிமுகம் செய்யும் போது மீண்டும் 5 USDT நம்முடைய வேலட்டில் வரும். தொடர்ந்து உறவுகளே, 4வது நபரை நம்முடைய சிஸ்டத்தில் நம்முடைய டைரக்டில் நம்ம இணைக்கும் போது 50% ரெஃபரல் போனஸ், அதாவது 30 USDT நமக்கு வருமானமாக உடனடியாக வரும். 3 நபர்கள் வரை 5 USDTயும் 4வது நபரை நாம் அறிமுகம் செய்யும் போது 30 USDT நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து 4, 5, 6, 7 எத்தனை நபர்களுக்கு நம்முடைய டைரக்டாக வாய்ப்பை கொடுக்கும் போதும் அத்தனை நபர்களிடமிருந்து நமக்கு 30 USDT மூலம் நமக்கு வருமானம் உடனடியாக நம்முடைய வேலட்டில் வரும். அன்லிமிட்டட், எத்தனை நபர்களுக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பை நாம் கொடுக்க முடியும். இதுதான் ரெஃபரல் போனஸ். இரண்டாவது ஸ்டேஜ் போனஸ். இந்த ஸ்டேஜ் போனஸ் என்பது ஆட்டோஃபில் வருமானம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஸ்டேஜுங்கிறது ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ் வந்து கோல்டு, ரெண்டாவது பிளாட்டினம், மூன்றாவது ஸ்டேஜ் டயமண்ட். இப்போ நம்ம ஒரு நபர் அல்லது நாம் ஒரு 3 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது நம்முடைய ஐடி ஆட்டோஃபில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துவிடும். அதன் பிறகு சிஸ்டத்தில் யார் ஒருவர் இணைந்தாலும் சரி, இணைந்து 3 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அது சீனியாரிட்டி அடிப்படையில் நமது டைரக்டில் வந்து சேரும். ஒருவர் நம்முடைய டைரக்டில் வரும்போது
10 யூஎஸ்டிடி நமக்கு வருமானமாக உடனடியாக வரும். தொடர்ந்து சிஸ்டத்தில் எங்கோ ஒருவர் 3 நபர்கள் முடித்து வரும்போது மீண்டும் அது நம்முடைய கோல்டு என்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு அடுத்தபடியாக வரும். அப்போ 20 யூஎஸ்டிடி நம்ம வருமானமாக வாங்கிவிட்டோம். தொடர்ந்து 3வது நபரிடமிருந்தும் அந்த 10 யூஎஸ்டிடி நமக்கு ஆட்டோஃபில் வருமானமாக வரும். ஸ்டேஜ் 1இல் முதல் நிலையை நாம் முடித்து விட்டோம். 30 யூஎஸ்டிடி நமக்கு வருமானமாக வரும். தொடர்ந்து நமக்கு அடுத்த லெவல் முதல் ஸ்டேஜில் அடுத்த லெவல் ஓப்பன் ஆகும். இப்படி முதல் ஸ்டேஜில் முதல் நிலையில் 10 வாங்கியவர்கள் அவர்கள் கீழால் 3 நபர்களிடமிருந்து 10 வாங்கும்போது அது நம்முடைய டீமாக இருந்தாலும் சரி, சிஸ்டத்தில் யாருடைய டீமாக இருந்தாலும் சரி, அவர்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் நம்முடைய டைரக்டில் வருவார்கள் 2வது நிலையில். அப்படி 2வது நிலையில் ஒருவர் நமது டீமில் வரும்போது 20 யூஎஸ்டிடி நமக்கு ஒருவரிடமிருந்து கிடைக்கும். அப்படி 3 நபர்கள் நமக்கு தொடர்ந்து நம்முடைய 2வது நிலையில் சீனியாரிட்டி அடிப்படையில் நமக்கு வருவார்கள். அப்படி 2வது நிலையில் 20 3 பேரிடமிருந்து நமக்கு வருமானம் வரும். தொடர்ந்து நம்ம 3வது லெவலுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுவோம். இப்போது 2வது நிலையில் 20 இப்படி வாங்கியவர்கள், அது நம்முடைய டீமாக இருந்தாலும் சரி, சிஸ்டத்தில் எந்த டீமாக இருந்தாலும் சரி, சீனியாரிட்டி அடிப்படையில் நமக்கு கீழ் வருவார்கள். அப்படி ஒருவர் நமக்கு கீழ் வரும்போது 300 யூஎஸ்டிடி நமக்கு வருமானமாக வரும். அப்படி தொடர்ந்து 3 நபரிடமிருந்து 300 நமக்கு வருமானம் வரும். இந்த 3வது நிலை முடிந்தவுடன் தொடர்ந்து நம்முடைய ஐடி 2வது ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு ரீபர்த் என்ட்ரி ஒன்று நம்முடைய சிஸ்டம் நமக்கு கொடுக்கும். இதற்கு எந்த விதமான பணமும் நம்ம கட்ட தேவையில்லை. அது ஃப்ரீயாக நமக்கு சிஸ்டம் மூலமாக நமக்கு கிடைக்கும். இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரீபர்த் என்ட்ரி இன்னொருவருடைய சீனியாரிட்டிக்கு கீழ் நாம் போக முடியும், பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்படி அந்த 2வது கிடைக்கக்கூடிய அந்த ஐடியும் மீண்டும் நமக்கு இந்த 10 20 300 ஆக மீண்டும் நமக்கு அந்த வருமானங்கள் கிடைக்கும். முதல் ஸ்டேஜில் மீண்டும் 1வது நிலை முடிந்தவுடன் ரீபர்த் என்ட்ரி மீண்டும் கிடைக்கும். இப்படியாக அன்லிமிட்டெட் ரீபர்த் என்ட்ரி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கோல்டு பிளானில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வாங்கக்கூடிய அந்த யூஎஸ்டிடி என்பது மொத்தம் 990 யூஎஸ்டிடி வாங்கியிருப்போம். நம்ம அடுத்த நிலைக்கு வந்திருப்போம். இப்போ இதே போல் 2வது ஸ்டேஜ்ங்கிறது பிளாட்டினம் ஸ்டேஜ். அப்போ இந்த பிளாட்டினம் ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜில் 3வது நிலையில் வருமானம் 300 வாங்கியவர்கள் அவர்களுக்கு இதுபோல் 3 நபர்களிடமிருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் நம்முடைய 2வது ஸ்டேஜில் நமது டைரக்டில் வந்து விடுவார்கள் சீனியாரிட்டி அடிப்படையில். அப்படி ஒருவரிடமிருந்து நமக்கு கிடைக்கும் 50 யூஎஸ்டிடி. அதே போல் 3 நபர்களிடமிருந்து நமக்கு 50 கிடைக்கும். நம்ம அடுத்த நிலைக்கு 2வது ஸ்டேஜில் வந்துடுவோம். இப்படி 2வது நிலையில் 100 3 நபர்களிடமிருந்து கிடைக்கும். அடுத்தது 3வது நிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஒரு நபரிடமிருந்து நமக்கு 1000 கிடைக்கும். அப்படி 3 நபர்களிடமிருந்து 1000 கிடைக்கும். இப்படி 2வது ஸ்டேஜ் முடித்தவுடன் அடுத்த ஸ்டேஜான 3வது ஸ்டேஜ் டைமண்ட் ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு இந்த பிளாட்டினம் ஸ்டேஜில் மீண்டும் ஒரு ரீபர்த் என்ட்ரி மீண்டும் கிடைக்கும். ஆக இந்த ரீபர்த் என்ட்ரி மீண்டும் திரும்ப அது கிடைத்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம முதல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த கோல்டிலும் மீண்டும் நமக்கு ரீபர்த் என்ட்ரி கிடைக்கும். அதன் மூலமாக யூஎஸ்டி நம்ம வாங்கி கொண்டே இருக்கலாம். இப்போ 3வது ஸ்டேஜில் டைமண்ட் ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோம்.
இப்போ இரண்டாவது ஸ்டேஜில் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு கீழ் மூன்று நபர்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூணாவது ஸ்டேஜில் நம்முடைய ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து விடுவார்கள். ஒரு நபர் அப்படி வரும்போது 500 USDT நமக்கு வருமானமாக கிடைக்கும். தொடர்ந்து 3 நபரிடமிருந்து 500 500 500 ஆக 1500 கிடைக்கும். தொடர்ந்து இரண்டாவது நிலைக்கு வருவோம். முதல் ஒரு நபரிடமிருந்து நமக்கு 1000 USDT ஆக 1000 1000 1000 3 நபர்களிடமிருந்து நாம் வாங்குகிறோம். தொடர்ந்து மூன்றாவது நிலை ஓப்பன் ஆகும். அதே 1000 1000 முடித்தவர்கள், அவர்களுக்கு கீழ் மூன்று நபர்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த நிலைக்கு நம்மளுடைய டீமில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்முடைய சீனியாரிட்டி அடிப்படையில் ஒருவர் இந்த மூணாவது ஸ்டேஜில் மூன்றாவது நிலையில் வரும்போது ஒரு நபரிடமிருந்து 5000 USDT நமக்கு வருமானமாக கிடைக்கும். அப்படி 3 நபரிடமிருந்து 5000 5000 5000 வீதம் 3 நபர்களிடமிருந்து கிடைக்கும். மீண்டும் இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு ரீபர்த் என்ட்ரி கிடைக்கும். ஆக உறவுகளே, நம்ம ஒரு ஐடி மூலமாக இந்த மூன்றாவது ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம முடிக்கும் போது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த USDT சுமார் 24,000 USDT நமக்கு வருமானமாக கிடைத்திருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய கோல்டில் மீண்டும் அந்த ரீபர்த் என்ட்ரி என்பது சுமார் 6-7 ரீபர்த் என்ட்ரி நமக்கு கிடைத்திருக்கும். 1 by 1 அதுவும் கடைசி மூன்றாவது ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு வரும். அதே போல் ரெண்டாவது நிலையிலும் நம்ம 2 3 4 பிளாட்டினம் ஐடிஸ் நமக்கு இருக்கும். ஆக நமக்கு மீண்டும் 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 நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் இந்த மால்டோ வேர்ல்டு சிஸ்டம். உறவுகளே, ஸ்டேஜ் போனஸை பார்த்தோம், மிகப்பெரிய வருமானம். மூன்றாவது வருமானம் ஸ்பான்சர் லெவல் இன்கம். ஒருவருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கிறோம். அவர் நம்முடைய இந்த கோல்டு இதிலிருந்து, அதாவது ஸ்டேஜ் வருமானம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய டைரக்டாக வந்த ஒரு நபர் இந்த ஸ்டேஜ் வருமானம் அல்லது எந்த வருமானமாக இருந்தாலும் சரி, வாங்கும்போது ஸ்டேஜில் எந்த லெவலில் இருந்து வருமானம் வாங்கினாலும் சரி, அதிலிருந்து 50% நமக்கு ஸ்பான்சர் லெவல் வருமானமாக நமக்கு கிடைக்கும். நம்ம ஜாயின் பண்ண நம்மோடு இணைந்த ஒரு நபர், நம்ம டைரக்டாக கொண்டு வந்த நபர், அவர் இந்த ஸ்டேஜ் வருமானம் வாங்கும்போது அதிலிருந்து நமக்கு 50% கிடைக்கும். ஆக எத்தனை நபர்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்திருக்கிறோமோ அத்தனை நபர்களும் அவர்களுடைய வருமானம் வாங்கும்போது அதிலிருந்து 50% நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போல் நம்முடைய இரண்டாவது லெவல் நாம் கொண்டு வந்த ஒரு நண்பர், அவருடைய டைரக்டாக ஒருவரை கொண்டு வரும்போது அந்த நம்மளுடைய ரெண்டாவது லெவலில் அவர் வந்துடுவார். அவருடைய வருமானத்திலிருந்து, அவர் வாங்கக்கூடிய வருமானத்திலிருந்து 20% நமக்கு வருமானமாக ஸ்பான்சர் லெவல் வருமானமாக கிடைக்கும். அதே போல் மூன்றாவது லெவலிலிருந்து 10%, நான்காவது லெவலிலிருந்து 10%, ஐந்தாவது லெவலிலிருந்து 10%, இப்படியாக 5 லெவலிலிருந்து நமக்கு ஸ்பான்சர் லெவல் இன்கம் நமக்கு கிடைக்கும். ஆக எத்தனை நபர்களுக்கு நாம் அதிகமாக வாய்ப்பை கொடுக்கிறோமோ அத்தனை நபர்களிடமிருந்து நமக்கு அதிகப்படியான இந்த ஸ்பான்சர் லெவல் இன்கம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒருவருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கிறோம். அந்த நண்பர் இந்த 3 ஸ்டேஜிலும் ஆட்டோஃபில் வருமானம் வாங்கி முடிக்கும்போது சுமார் 24,000 USDT வாங்கும்போது நமக்கு ஒரு நபர் மூலமாக, அவருடைய ஒரு ஐடி மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் லெவல் வருமானம் என்பது 50%, 12,000 USDT. அன்புறவுகளே, யோசித்து பார்ப்போம். இதை விட ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு திட்டம் நமக்கு இதுவரைக்கும் நம்முடைய கையில் கிடைத்ததில்லை. இந்த நல்ல வாய்ப்பை நம் அனைவரும் பயன்படுத்தி நம்மோடு நம்முடைய உறவுகளையும் பொருளாதார தன்னிறைவு அடைய வைப்போம். நன்றி, வணக்கம்.